உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் இந்த யோகத்தை பெற போறீங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, பயங்கரமான ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை. அந்த விரக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த படிக்கக்கூடிய மாணவர்களிருந்து 70 வயசு 80 வயசு இருக்கவங்களுக்கு முதற்கொண்டும் இருக்கு. அந்த ராசியிலே கேது போறதுனால நினைச்ச விஷயங்கள் நடக்கல, எல்லாமே தடையா இருக்கு, எல்லாமே லேட் ஆகுது, நான் ஒன்று பிளான் பண்ண வேற மாதிரி நடக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களாக இப்போ லாஸ்ட் 1 இயரா இருக்கீங்க. வாழ்க்கையில் அப்படியே சொடக்கு போடக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தவங்க இப்போ சொடக்கு போடுறதே 2 நாள் ஆகிற மாதிரி இருக்குது. சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கடன் வந்துடுச்சு, ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருந்தேன், கடைசி அது டிலே ஆனதுனால கடன் அதிகமாகிடுச்சு, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணேன் அது கிடைக்காம போயிடுச்சு, அதனால் வீட்டில் ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக இருக்கேன், அதனால் கடன் வந்துடுச்சு, வேலையில் கடுமையான நெருக்கடி சந்திச்சிட்ருக்கேன், போகிற வரவெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறான் சார், ஒரு காலத்தில் ராஜா மாதிரி இருந்தேன் நான் இங்கே ஆஃபீஸில், இப்போ ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதேமாதிரி தொழிலில் இந்த லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நடக்கலை, எல்லாமே நெகட்டிவ். அதனால் கடன் வந்து தான் மிச்சம் சார், நஷ்டம்தான் அதிகம், லோன் தான் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, ப்ராப்பர்ட்டி வேறு வச்சு வாங்கிட்டேன் சார், நகையை வச்சு வேறு சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், வட்டிக்கு வாங்கி பண்ணியிருக்கேன் சார். இந்த மாதிரி புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சிம்ம ராசி என்பது இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த 42 நாட்கள் ஒரு ரிலீஃப். சார் இது மாதிரி நடந்துட்டா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சார் அப்படிலாம் சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அவ்வளோ படாத பாடுபட்டீங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 42 நாட்களில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் எப்போவுமே கொடுப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கான காரகர் இந்த செவ்வாய் பகவான் தான். ஏற்கனவே சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் விட மாட்டீங்க, பயங்கரமாக போராடுவீங்க. அதில் கடைசியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போராடக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். முக்கியமாக முதல்ல நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்கன்னா முதல்ல தடை இல்லாமல் முடிப்பீங்க. அதில் தொழிலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 42 நாளில் நீங்கள் சில விஷயங்கள் பிளான் பண்ணது எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் வரும், லாபங்கள் வரும், கடன் வாங்கினத்தில் கொஞ்சம் கடனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும், அட்லீஸ்ட் வட்டியாக கட்டுறதுக்காக ஒரு பணம் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ 42 நாட்கள் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கிங்க, வேலை கிடைக்கும். என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது, அவ்வளோதான் விஷயம். இல்லை சார் வேலை கிடைச்சா போதும் சார், அப்படி தான் இருக்குது சார் நிலைமை. ஏன்னா ஹவுசிங் லோன் கட்ட வேண்டியிருக்கு, கார் லோன் கட்ட வேண்டியிருக்கு, பசங்களுக்கு படிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது சார். அந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்திருக்கும் இப்போ. ஏன்னா போகிற வரவெல்லாம் கேட்டிருப்பான், இன்னும் வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலன்னு கேட்டு ரொம்ப ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. நைட்டு தூங்கினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது சார், நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஃபோனை பார்க்குறது செய்கிறது, இப்படியே கஷ்டமாக இருக்குது. இது வேலை இல்லாதவங்களும் இருக்காங்க, வேலையில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த நிலை மாறும்.
சில விஷயங்கள் நடக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கணும், வீடு விற்கணும், அந்த இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே விற்பனை ஆகக்கூடிய நேரம், வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் வாங்கக்கூடிய நேரம். சிம்மராசி ஆணாக இருக்கீங்கன்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும், பெண்ணாக இருக்கீங்கன்னா கணவருக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் வீடு கட்டுறது செய்கிறது ரெனோவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு புதுசாக பால் காய்ச்சி போகிறதுக்கான ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. வீடு மாற்றுறதுக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, வேற ஒரு வீடு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், மறு திருமணத்தை செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு மறு திருமண யோகம் நடைபெறக்கூடிய அமைப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. முக்கியமாக இந்த சிம்ம ராசியாக இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படாது பாடுபட்டு இருக்காங்க. படிக்க சென்ற மாணவர்களுக்கு வேலை இல்லை, வேலை கிடச்சிரும் நினச்சி லோன்லாம் வாங்கி ஒரு பெரிய கனவோட படித்து முடித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் ஏதோ ஒரு டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டீங்க. அந்த நிலை மாறி உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு வேலை கிடைக்கும். அதுமாதிரி நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்த்துருப்பீங்க, திடீர்னு யாருக்கா வேலை போனதுனால இப்போ உங்களோட பொருளாதார சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். அந்த நிலை மாறி 2 பேருக்கும் வேலை கிடைக்கும், நல்ல நீண்ட நாள் வெளிநாட்டிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதேமாதிரி உங்கள் குழந்தைங்க நிறைய உங்களுக்கு சில கெட்ட பேர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் ஒரு ப்ரெஷர், பயங்கரமான டென்ஷன் அதெல்லாம் மாறும். கணவனாக இருக்கீங்க, மனைவியால் ஏதாவது ஒரு சில தொல்லைகள், பெண்களாக இருக்கீங்க, கணவரால் சில பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு, அந்யோன்யம் அதிகமாகும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை கொடுக்க போகுது. வாழ்க்கையில் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் வரப்போகுது சிம்மராசி என்பவர்களுக்கு. லாஸ்ட் 1 இயரை விட ஒரு சேஞ்சஸ் இப்போ வருமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த 42 நாட்கள் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும், கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.